வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் ஸ்ட்ரிங் கன்கேட் வரையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங் ட்ரிம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரிங் ஸ்ப்ளிட் வரையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஸ்ட்ரிங் ட்ரிம்மில் ஸ்டார்ட்டு, ட்ரிம் எண்டு, அதே மாதிரி பேட் ஸ்டார்ட்டு, பேட் எண்டு, அடுத்தது கேரக்டர் அட்டு, கேரக்டர் கோட் அட்டு, அடுத்தது ஸ்ப்ளிட்டு. வாங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் பேராகிராஃப் டேக்கில் ஒரு ஐடி வச்சுக்கிறேன், ட்ரிம்னு. ட்ரிம் ஓகே. இப்போ ட்ரிம் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ட்ரிம் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒயிட் ஸ்பேஸை ரெண்டு பக்கமும், அதாவது நமக்கு ஒரு வேர்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரைட் சைடு ஸ்டார்ட் ஆர் எண்டு ரெண்டு பக்கமும் உள்ள ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரிம்முங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதே ட்ரிம்மில் வந்து ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது. ஸ்டார்ட்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல உள்ள ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ட்ரிம் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்டோட எண்டில் உள்ள ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணோம்னா ட்ரிம் எண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதாவது எண்டில் உள்ள ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ட்ரிம் எண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ லெட் டெக்ஸ்ட் 4ன்னு வச்சுக்கிறேன். அதில் ஹலோ வேர்ல்டுன்னு நான் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துக்கிறேன். ஹலோ வேர்ல்டு. ஓகே, அடுத்தது இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட் 5ன்னு. அதில் டெக்ஸ்ட் 4ஐ ட்ரிம் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் 4 டாட் ட்ரிம்மு. ட்ரிம்குள்ளார நம்ம எந்த ஆட்ரிபியூட்டும் கொடுக்கக்கூடாது. ஓகே, இந்த ஐடியில் நம்ம வச்சுருக்கோம்ல ஐடி, ட்ரிம்முங்கிற ஐடி, அதில் வந்து எனக்கு ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ட்ரிம்மு ஈக்குவல் டு டெக்ஸ்ட் 5. அதாவது இங்கே உள்ள இந்த வேரியபிள் கொடுத்துருக்கோம்ல அது வந்து இங்கே பிரிண்ட் ஆகணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். டாட் இன்னர் HTML. ஓகே, இப்போ வந்து நமக்கு ட்ரிம் பண்ணி, அதாவது ஒயிட் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. ட்ரிம் பண்ணி நமக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணி காட்டிடுச்சு. இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம வந்து அதோட லெங்த் வச்சு கண்டுபிடிக்கலாம். டாட் லெங்த் யூஸ் பண்ணி நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் 5 டாட் லெங்க்த்துன்னு கொடுக்குறேன், ஏன்னா அதோட லெங்த் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து ட்ரிம் பண்ணதோட லெங்த் கண்டுபிடிக்க போகிறோம். ட்ரிம் பண்ணது நம்ம டெக்ஸ்ட் 5ல் வச்சுருக்கோமா வேரியபிள் டிக்ளேர் பண்ணி, அதுக்கு டெக்ஸ்ட் 5 டாட் லெங்க்த்துன்னு நான் கொடுத்துட்டேன். அதை வச்சு நான் லெங்த் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 23ன்னு கிடச்சிருக்கா. அடுத்து நார்மலாக டெக்ஸ்ட் 4ல் இருக்கும்போது அது எவ்வளோ லெங்க்த்தில் இருக்குன்னு பாருங்கள். 29 இருக்கா, அது 29 இருக்குது. நம்ம ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் 23 கிடச்சிச்சா. அப்போ என்ன பண்ணுவோம், ட்ரிம்முங்கிறது ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரிம் ஸ்டார்ட் பார்ப்போம். ஸ்டார்ட்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒயிட் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எஸ் கேப்ஸில் இருக்கணும். ஸ்டார்ட் இங்கே 5 கொடுத்துக்கிறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ 25 கிடச்சிருக்கு. அப்போ ஸ்டார்ட்லேருந்து நமக்கு ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணியிருக்கு, 25 கிடச்சிருக்கு. முதல்ல நமக்கு 29 கிடச்சா நார்மலாக உள்ளது. இப்போ டெக்ஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்.
concatenate text file. ஓகே, முன்னாடி உள்ள ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணி நமக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. இப்படி தான் நமக்கு ஸ்டார்ட்டில் உள்ள ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக ட்ரிம் ஸ்டார்ட் மெத்தடை யூஸ் பண்ணணும். அடுத்தது ட்ரிம் எண்ட் மெத்தடு. அது என்ன பண்ணும் அப்படின்னா எண்டில் உள்ள ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதுக்கு இ கேப்ஸில் இருக்கணும். எண்டு. ஓகே, இப்போ நமக்கு வந்து 27 ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிருக்கா. இப்போ இது என்ன ஆயிருக்குன்னா எண்டில் உள்ள ஒயிட் ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு நமக்கு கொடுத்துருக்கு. இப்படி தான் ட்ரிம் எண்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேட் ஸ்டார்ட் பேட் எண்டு பார்ப்போம். பேட் ஸ்டார்ட் பேட் எண்டுக்கு நான் முன்னாடி ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிடாக்ல ஐடி பேடுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பேட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் நியூவாக. டெக்ஸ்ட் பேட்னு வச்சுக்கிறேன். பேட் ஸ்டார்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இது நம்ம கொடுத்துருக்க லெங்க்த்தில் அது நம்ம கொடுத்துருக்க லெங்க்த்தை ரீச் ஆகிற வரை நமக்கு வந்து ரிப்பீட்டடாக மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுப்போம்ல அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். சோலார்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வேரியபிள் புதுசாக டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கு பேட் ஸ்டார்ட்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இந்த டெக்ஸ்ட் பேட் இருக்குல்ல அதை இங்கே கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் பேட் டாட் பேட் ஸ்டார்ட். எனக்கு அதாவது ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்ட்டு கொடுக்குறேன். அதுக்குள்ளார வேல்யூஸ் இப்போ இதில் சோலார் அப்படிங்கிறதுல 5 லெட்டர்ஸ் இருக்கா. அப்போ நான் இங்கே 5 கொடுத்துட்டு அடுத்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். சோலார் லைட்டுன்னு கொடுக்குறேன். அதை ஸ்ட்ரிங்கில் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரௌசரில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஐடியை கால் பண்ணணும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நம்ம இங்கே பேடுன்னு கொடுத்துருக்கோம்ல அதை இங்கே கொடுத்துடணும். கொடுத்துட்டு டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு பேட் ஸ்டார்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோல அதை இங்கே கொடுத்துக்கணும். ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு சோலார் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. என்ன கொடுத்துருக்கோன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து 5 இதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். 5 லெட்டர்ஸை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ சோலாரில் வந்து 5 இருக்கிறனால எடுத்துக்கிச்சு. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா 7ன்னு கொடுக்குறேன். 7ன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எனக்கு வந்து லைட் சோலார்னு எடுத்துக்கிச்சா. என்னாச்சு, நம்ம அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அதுலேருந்து எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து இங்கே 5 தானே இருக்குது, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கேருந்து எடுத்துக்கும். லைட்டை நம்ம கொடுத்துருக்க அடுத்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம்ல அதையும் எடுத்துக்கும். ஸோ லைட்டு சோலார் அப்படின்ட்டு வருமா. இப்போ நான் 7 கொடுத்துருக்காங்கனால இதுலேருந்து 5 ப்ளஸ் இதில் 2 எடுத்துகிட்டு நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருக்கு. இப்போ நான் இதில் 10 கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு லைட்டு சோலார் அப்படின்னு சேர்ந்து பிரிண்ட் ஆயிடுச்சா. இப்போ என்ன ஆகுது, இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது. எனக்கு ரெண்டையும் சேர்த்து 10ஆ. அப்போ 10ன்னு நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். 10 நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கேன். அப்போ 10ஐயும் எனக்கு 10 லெட்டர்ஸையும் எடுத்து எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு. நம்ம அடுத்து கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கையும் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டெக்ஸ்ட் பேடில் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கு அதையும் சேர்த்து நமக்கு பேட் ஸ்டார்ட் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இது பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு. அடுத்தது பேட் எண்டு பார்ப்போம். பேட் எண்டுங்கிறதுல ஸ்டார்ட்டுக்கு பதிலாக இங்கே எண்டுன்னு வரும். ஈங்கிறது கேப்ஸில் வரும். எண்ட். இங்கக்குள்ள நான் வந்து 5 கொடுக்குறேன். ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம்.
எனக்கு சோலார் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து இங்கே 5 லெட்டர்ஸ் இருக்குது, அதனால இங்கே எனக்கு சோலார் அப்படின்ட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் 10ன்னு கொடுக்குறேன். சோலார் லைட்டுன்னு வந்துருச்சா? ஏன்னாச்சு நமக்கு வந்து பேட் எண்டுங்கிறப்போ இது வந்து எண்டுக்கு போயிடும், அதாவது லாஸ்ட்டில் போயிடும். சோலாரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். நம்ம அடுத்து கொடுத்துருக்க வேல்யூ, அதாவது நான் 10ன்னு கொடுத்துருக்கேன், அதுக்கடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கு வந்து நமக்கு எண்டுக்கு போயிடுது. இப்படி தான் நமக்கு பேட் எண்டும் பேட் ஸ்டார்ட்டும் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் அட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது பார்ப்போம். கேரக்டர் அட்டு அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுத்துருக்க கேரக்டரில் வந்து அதோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கேரக்டர் அட்டு. ஓகே, நான் ஒரு வேரியபிள் இதுக்காக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லெட் கேரக்டர் கேர்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஹனி, ஓகே, லெட் கேர் அட்டுன்னு போடுறேன். ஈக்குவல் டு எனக்கு வந்து இந்த கேரோட கேரக்டர் பொசிஷன். ஸோ கேர் இதில் புதுசாக ஒரு டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். பி டேக் ஐடி கேர்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அதில் நம்மளோட ஐடியை கொடுத்துக்கிறேன். டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு கேர் அட்டை நமக்கு பிரிண்ட் பண்ணணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து இப்போ என் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கா? இப்போ என்னன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. என்னன்னா நம்ம கேரக்டர் பொசிஷன் அந்த 2ல் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ 0 1 ஹச்சுங்கிறது 0ல் ஸ்டார்ட் ஆகும், 0 ஓங்கிறது 1, என்னங்கிறது 2ங்கிறனால நமக்கு கேரக்டர் அட் அந்த பொசிஷனில் என்ன இருக்குது, என்னன்னு இருக்கா, அதை நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் கோட் அட்டு அப்படின்னு பார்ப்போம். அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்ட்ரிங் அந்த லெட்டரோட கோடு என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இங்கே கோடு அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். சி வந்து கேப்ஸு. ஓகே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். 110ன்னு வந்திருக்கா? அப்போ அந்த கேரக்டரோட கோடு என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு. அதாவது பைனரி கோடு என்ன அப்படிங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்பிளிட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுற பார்ப்போம். ஸ்பிளிட் மெத்தட் என்னென்னா, நம்ம கொடுக்குற கேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுவோம், அது நமக்கு அரேயாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அரேயில் தான் பிரிண்ட் பண்ணும். நான் வந்து இதுக்கு ஒரு வேரியபிள் மறுபடியும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்பிளிட் கேர் போட்டுக்கிறேன். ஓகே, இதில் வந்து எம்டி டு நான் எம்டி நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். அடுத்தது let split equal to split cap dot split. ஓகே, இதுக்குள்ளார என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஹைஃபன் எம்டி ஹைஃபன் 2 ஹைஃபன் கொடுத்துருக்கேன்னு, எனக்கு அந்த ஹைஃபன் வேணாம், அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்குள்ளார அதை கொடுத்துக்கிறேன். ஓகேயா? இங்கே ஒரு ஐடி வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஐடி
split. Okay, document dot get element by id அதுக்குள்ள split ன்னு கொடுத்துக்கிறேன். split dot inner html equal to split. ஓகே, இதை வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் இல்லாமல் எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கேர் ஸ்ப்ளிட் கேரா. ஓகே, எனக்கு வந்து எம்டி ஹைஃபன் 2 ஹைஃபன் நான் எம்டி அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. இப்போ இந்த ஹைஃபனை எடுத்துட்டு எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மற்றதை பிரிண்ட் பண்ணு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். எனக்கு அரேயாக கன்வெர்ட் ஆகி எனக்கு கமாவில் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள், இதோட அவுட்புட் வந்து நமக்கு ஹைஃபனை ரிமூவ் பண்ணிவிட்டு கமா போட்டு நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா. எம்டி கமா 2 கமா நான் எம்டின்னு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்படி தான் ஸ்ப்ளிட் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் ட்ரிம்லேருந்து ஸ்ப்ளிட் வரையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங் சர்ச் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.